ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 90s கிட்ஸாக இருந்திருந்தால் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக தாத்தா பாட்டி இருக்கிறவங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நாம் கடலக்காட்டில் இருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம இப்போவே கடலக்காய் எல்லாமே பிடுங்கி இதை வந்து நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு கடலக்காய் பிடுங்க தெரியாது. இன்றைக்கி என் தங்கச்சி இங்கே இருக்கா, அவங்களோட தோட்டம் தான் இது. இங்கே நம்ம வந்துட்டு இன்றைக்கி கடலக்காய் வந்துட்டு பிடுங்க போகிறோம். ஸ்ரீ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சொல்லி தருவா, அதுக்கப்புறமா நானும் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்துட்டு கடலக்காய் எப்படி பிடுங்கிறதுன்னு பிடுங்கி காமிப்பா, அதுக்கப்புறமா நானும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன். தங்கச்சி இப்போ சொல்லி கொடுத்துட்டா, இப்போ நான் வந்து பிடுங்க போகிறேன். நீ பிடுங்கலையா? வா, நீ பிடுங்க வா. ஐயோ, பாதிக்காய் மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. ஈரமாக இல்லைங்கம்மா, பிடுங்கறக்கு ஏற்ற மாதிரி, கரண்ட் பிடுங்கறக்கு ஏற்ற மாதிரி. இல்லை இல்லை, இங்கே அம்மா வந்து உனக்கு வச்சு தருவேன், நீ அதில் பிடிக்கலாமா? சரியா? இதை வந்து இப்படி பிடி பிடி. பிடி இழு. ஏன் கொஞ்சம் இழு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண. கரண் கமான். சூப்பர் வந்துருச்சு. கரண் சூப்பராக பிடிங்க. புடுங்க நிறைய புடுங்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடலக்காயெல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போ நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சுட போகிறோம். இப்போ நம்ம கடலக்காய் பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த டைம் கடலக்காய் சீசன். இதை பார்த்தோன்னே வந்துட்டு சின்ன வயசில் நாங்கள் சுற்றி சாப்பிட்ற ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ அப்படியே மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்போ நம்ம வந்து சுடலாம். கடலக்காய் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தென்னோலை மட்டும்தான் வச்சு சுடணும், வேறு எந்த பட்டையெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தென்னோலை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தென்னோலை எடுத்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடியிலிருந்து பற்ற வைக்கணும். ஓரளவுக்கு மேலே வரைக்கும் தீ பிடிச்சி எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடலக்காய் கொட்ட ஆரம்பிக்கணும். என்னடா ஒரே புகையா கிளம்புது? எரியுதா கரண்? எரியுதா? எரியுது எரியுது எரியுது. புகையும் வருது, சூப்பராக எரியுது. ஊறக்கூடாது. இல்லை இல்லை, இல்லை போடலாம். இது இப்போ ஃப்ளேம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கடலக்காய் இதில் போட்டு சுடலாம். இப்போ நம்ம ஓலையை வச்சே வந்துட்டு இந்த தீ வந்து கடலக்காய் ஃபுல்லாக படுற மாதிரி இருக்கணும். இன்னும் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் இது சுட்டோன்னே வந்துட்டு எனக்கு சாப்பிட்லான்னு ஆசையாயிடுச்சு. அதனால சூடாகவே எடுத்திருக்கேன். இன்னும் சூடாக இருக்குது.
கரண் சாப்பிட்றியா? ஆ சுடுதா? நல்லா இருக்கா? இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், இருந்தாலும் வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் தூண்டக்கூடிய டிஷ். அதனால வந்து இந்த உணர்வை வந்து என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தராவது சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.